வீடியோனால நம்மளுக்கு வந்து முக்கியமா ஒரு விஷயங்கள் கத்துக்க முடியுது அப்படின்னா, அத வந்து முழுசா கத்துக்கிறதுக்கு அந்த வீடியோவ முழுசா பார்க்குற அளவுக்கு நம்ம பொறுமைய வளர்த்துக்கிறணும். நீங்க ஃபோன எடுத்தோனே டக்குனு இப்ப நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல உங்களால மாத்திக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள்ல மாறும். இப்ப கூட நான் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டுருக்கும்போது, தேவையில்லாத விஷயங்கள் வந்து வரும். யூடியூப்ப ஓப்பன் பண்ணோனே சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவையே இல்லாத விஷயங்களும் வரும். அப்போ வரம்போது பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு கில்ட்டியா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம்? இதனால என்ன யூஸ்? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும். அத நீங்க ஒவ்வொரு பேருமே அந்த கொஸ்டின வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபோன வந்து யூஸ் பண்றது சுத்தமா அவாய்ட் பண்ணிருவீங்க. சாரி, தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிருவீங்க. நம்ம ஃபோன கத்துக்கிறதுக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, அத வந்து கொஞ்ச நேரம் தான் பார்க்குற மாரி வரும். அப்ப மத்த நேரம்லாம் நம்மளுக்கு போர் அடிக்க தானே செய்யும். கண்டிப்பா அடிக்கும். அந்த மாரி போர் அடிக்கும்போது நம்ம மூளைக்கு போர் அடிக்கிறது பிடிக்காது. அப்ப எதையாவது ஒண்ணு செய்ய தோணும். முக்கியமா இந்த ஜன்னல்ல எத்தன கம்பி இருக்குன்னு எண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் எப்பப்பயோ நடந்த விஷயங்கள யோசிப்போம். இந்த மாரி யோசிச்சு யோசிச்சு கொஞ்ச நேரங்கள்ல ரொம்ப போர் அடிக்கிறது தாங்க முடியாம, நம்ம மூளை இதுவரைக்கும் யோசிக்காத விஷயங்கள யோசிக்க ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்யூஷனே நம்ம மூளை வந்து குடுக்கும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த விஷயம். நீங்க இத வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. என்னைக்காவது ஃபோன் சார்ஜ் போட முடியாத சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்ல ஃபோன்ல நெட்டெல்லாம் காலியா போயிருக்கும் சில நேரங்கள்ல. அப்போ நம்ம வீட்ல எல்லா வேலைகளையுமே முடிச்சு ரொம்ப ஹேப்பியாவும், ரிலாக்ஸாவும், ஃப்ரீயாவும் இருக்கிற மாரியான தெரியும் உங்களுக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன் எல்லாத்துக்குமே வந்திருக்காது. ஃபோன் எனி டைம் லைட்டா சார்ஜ் கம்மியானாலும் போட்டுருவோம். அல்லது நெட்டு வந்து காலியானாலும் போட்டுருவோம். அந்த மாரி இல்லாத நேரங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா வேற ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் உங்க மூளை சிந்திக்காதத சிந்திக்கணும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுற மாரி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இந்த ஃபோன அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்களால மட்டும் தான் இந்த வீடியோவ ஃபுல்லா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்துருக்கவங்க கண்டிப்பா வந்து ஃபுல்லுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் நெறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கே தேடி வந்துரும்.